செக்ரட்டரிக்கு கால் பண்ணி அட்ரஸ வாங்கி ஹீரோயினே வந்து ஹீரோவை கொண்டு வந்து வீட்டுல சேர்த்து விட்டுறா. அப்பதான் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பேபி சிட்டர் இருக்கான் இல்லையா, அவன் கால் பண்றான். நீங்க இன்னும் வரவே இல்லையே, என்ன பண்றது, நான் வேற கிளம்பி போகணும் ஆர்ஃபனேஜுக்கு, லேட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், நீ கவலைப்படாத. ஆனா அதுக்குள்ளேயே வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் அங்க வந்துருவா, அவ வந்த உடனே நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்றா. திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து நின்னுட்டு இருக்கான் பின்னாடி. அதுவும் ரொம்ப தெளிவா இருக்கான். இவன் ஃபுல்லா ஏமாத்தி இருக்கான் போல. அவன் வந்து யார் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ யாருக்காக இப்ப இவ்வளவு அர்ஜென்ட்டா கிளம்பணும் அப்படின்னும் போது, நீ ஏதோ தப்பா கேட்டிருக்க, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், யாரும் யாருக்காகவும் வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்றா. நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற, நான் 5 வருஷமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியாதா, நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆச்சு அப்படின்னும் போது, இல்லையே 5 வருஷம் முன்னாடியே நான் வந்து உன்கிட்ட பிரேக்கப்ப சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. நான் அதை ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் உன்னை மறந்துட்டேன், என்னை விட்டுடு அப்படின்னு அவ சொல்றா. இதுக்கு மேலேயும் வந்துட்டு நீ இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நைட்டு நீ இங்க இருந்து எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அந்த டைம்க்கு பார்த்தா ஹீரோ வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாருடா அப்படின்னு பார்க்கும் போதுதான் ஹீரோவோட அம்மா அங்க வந்து நிக்கிறாங்க. அம்மா இப்ப எதுக்காக வந்து, நான் வேலையா இருக்கேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, டேய் யாருன்னா அம்மா வீட்டுக்கு வரும்போது கிளம்புன்னு சொல்லுவாங்களா, மரியாதையா வந்து கதவை தோற, இல்லைன்னா நான் சாவியை போட்டு திறந்து உள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல நீ அங்கேயே இரு, நானே திறக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் போய் வேக வேகமா ஒரு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. இவனும் வந்துட்டு ரொம்ப நேரமா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா மாதிரி டையெல்லாம் கட்டிட்டு போய் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடறான். அவங்க உள்ள வந்த உடனே எதுக்காக இங்க நீ வந்தமா அப்படின்னு தான் கேக்குறான். அவங்க செம கடுப்பாயிடுறாங்க. ஏண்டா புள்ளைய பாக்குறதுக்காக அம்மா வந்த, எதுக்கு வந்த, ஏன் வந்த அப்படின்னு தான் கேப்பியா எடுத்த உடனே, அம்மா எப்படி இருக்க, நீ சாப்பிட்டியா, காஃபி எதனா குடிக்கிறியா அப்படியெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ரொம்ப நேரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா இல்லையா, இது பாருமா தயவு செஞ்சு நீ கிளம்பு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், நீ வீட்டுக்கு போய் சீக்கிரமா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவுக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா வெளியில கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுறான். இன்னைக்கு நைட் என் கூட இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, இனிமே உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு, அதனால என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இப்பதான் ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, நீ எப்போ இந்த மாதிரி ஜெயிலுக்குன்னு வந்துட்டியோ, இனிமே என் பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணணும்னு கனவுல கூட நினைச்சு பாத்துறாத, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நீ என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வரணும் அப்படின்னு நீ நினைச்சீனாவே என் பிள்ளையும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன், அவனுக்கு என் குடும்பத்தோட பேரை கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கூடயும் குழந்தை கூடயும் வந்துட்டு ஷாப்பிங் போறதுக்காக வெளியில போயிருக்கா. ஹீரோயின் இல்லாத அப்ப அந்த குழந்தைய வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு பாக்குறான். பார்த்த உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, டி இந்த பையன் பாரு, சின்ன வயசுல நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தான்டா இருக்கான் அப்படின்னு சொல்றான்.